மாடி கூட்டம் வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஹாய் சொல்லிடு. ஹாய். இன்னைக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு வீடியோ தான் பார்க்க போறோம். என்ன வீடியோ அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாப்பாக்கு வந்து மொட்டை போட போறோம். எல்லாருமே வந்து கேட்டிருந்தீங்க, ஏன் இன்னும் ஆயுசு 100 ஏன் வந்து இன்னும் பிறந்த மொட்டையே பாப்பாக்கு போடல அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க. போடல, அது அப்படியே வந்து நாள்லாம் போயிட்டு அப்படியே மொட்டை போட முடியாம போயிடுச்சு. இன்னைக்கு ஏன் போடுறதா பிளான் அப்படின்னா, பாப்பாவுக்கு வந்து ஒரு 1 வீக் முன்னாடி சரியான காய்ச்சல், ரொம்ப ஃபீவர் வந்து அடிக்கடி பாப்பாவுக்கு சளி பிடிச்சிருது. ஏன் அப்படின்னா இன்னும் பிறந்த மொட்டை போடல, அது பிறந்த மொட்டை போடலனால ஏதோ சீக்கு வந்துகிட்டே இருக்குமா அப்படின்னு சொன்னாங்க. இன்னொரு டாக்டர் என்ன சொன்னாங்கன்னா, கூட்டிட்டு போய் மட்டையை காமிச்சு, என்னம்மா இது காடு மாதிரி வச்சிருக்கீங்க, ஃபர்ஸ்ட் முடியவாவது ட்ரிம் பண்ணி விட சொன்னாங்க. நம்ம வந்து மொட்டை போடாம முடிய ட்ரிம் பண்ண முடியாதுன்றதுக்காக நாங்க வந்து இல்ல ஃபர்ஸ்ட் மொட்டை தான் இன்னும் போடலன்னு சொன்னதுக்கு, அதனாலேயே சளி பிடிக்குது. ஏன்னா பாப்பாவுக்கு 3 monthsலயே வந்து ட்ரிப்ஸ் போட்டுருக்கோம். அந்த மாதிரி அதுலயே வந்து பாப்பா ரொம்ப கஷ்டப்பட்டுட்டா. இன்னொன்னு என்ன, அவ படுத்தான்னா பின்னாடி ஃபுல்லா நல்லாவே வேர்த்துது. அந்த 3வது மாசத்துல இவளுக்கு முடி இருக்கிறதுனாலதான் நிறைய சளி பிடிச்சி ட்ரிப்ஸே போட்டோம் கையில. ஏதோ தாக்காட்டி பாத்துச்சு, ஒண்ணும் முடியல. வர வர வந்து ஒரு 10 நாள் 15 நாளைக்கு ஒரு காலம் முடியாம போயிருது. ஆமா, சளி பிடிச்சிருச்சு. இந்த மாதிரி ஏடு கட்டுறது, தொப்பம் எடுக்கிறதுன்னு சொல்லி எல்லாமே நாங்க பண்ணி பார்த்துட்டோம். ஆனா வந்து அவளுக்கு இந்த இப்ப கொஞ்சம் நல்லா இருக்கா. அதனாலதான் சரி இப்ப நல்லா இருக்கிறதுனாலே வந்து நம்ம முடி எடுத்துறோம். ஏன்னா மறுபடியும் அவளுக்கு முடியாம போயிடுச்சுன்னா பாவம் ரொம்ப கஷ்டப்பட்டுருவா. அதனால சரி 3 வயசுல எடுக்கிற மாதிரி தான் பிளான்ல இருந்துச்சு. சரி கொஞ்சம் அப்படியே போட்டோம், 3 வயசுல வந்து எடுத்துட்டு அப்படியே காது குத்துற மாதிரி அப்படி பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு. ஆனா அவளுக்கு முடியல. சரி மொட்டை எடுத்துடலாம், நம்ம வந்து இப்ப பண்ணிக்கலாம் அப்ப பண்ணிக்கலாம், நம்மளோட சுயநலத்துக்கு நம்ம யோசிச்சோம்னா பாவம் அந்த பிள்ளை தானே கஷ்டப்படுறோம். நம்ம எப்படி வேணா ஈஸியா வாயில பேசிட்டு போயிடலாம். அதனாலதான் சரி எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி முடிவே பண்ணியாச்சு. பாப்பாவோட ஃபர்ஸ்ட் பிறந்த நாளே வந்து நல்லா கிராண்டா பண்ணோம். ஆனா வந்து ஃபர்ஸ்ட் மொட்டை இதை வந்து கிராண்டா பண்ண முடியாது. ஏன்னா இது வந்து சுச்சுவேஷன் காரணத்தினால. மகி என்ன மகி நீ பண்ற, இது வந்து சுச்சுவேஷன் காரணத்தினால பண்றதுனால கொஞ்சம் அவசரமா பண்றோம். அதனால வந்து யாருமே என்னடா இன்டிமேட் பண்ணாம இப்படி மொட்டை போடுறாங்க அப்படின்னு எல்லாருமே கண்டிப்பா ஷாக் ஆகும். எங்களுக்கே ஷாக் தான். இந்த பிள்ளை திடீர்னு நம்ம உடம்பு சரியில்லாம போகிறதுக்கு மொட்டை போட வேண்டிய சிச்சுவேஷன். அதனாலதான் சரி என்ன சொல்லிட்டோம்னா, இப்போ வந்து அவளுக்கு சளி பிடிக்க கூடாதுன்றதுக்காக தான் மொட்டை அடிக்கிறாங்க. அதனால மொட்டை அடிச்சுட்டு ஒரு 3 வயசு கிட்ட வந்து காது குத்திக்கலாம். அப்பா வந்து இன்னொரு மொட்டை அடிச்சு காது குத்தி அதை ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி பண்ணிக்கலாம். அப்பாவுக்கு வந்து இப்ப ரோஜாப்பூ மாலை கட்ட சொல்லியிருக்கு. ஸோ அந்த மாலையை வாங்கி அப்பாவுக்கு போட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம அப்படியே கிளம்பணும். ஃபர்ஸ்ட் அதுக்கு போய் குடிக்கணும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். உனக்கு யாரும் பிடிக்கும்? அம்மா எவ்வளவு பிடிக்கும்? இப்படி இருக்கிற முடிதான் கொஞ்ச நேரத்துல மொட்டையாக போறாங்க மேடம். பாய் சொல்லிடு, குளிச்சுட்டு வரேன் சொல்லு. இப்போ வந்து அப்பாவுக்கு இந்த மாலை சொல்லி இருந்துச்சுல, அது வாங்குறதுக்காக தான் போறோம். சரி சாரி கட்டிட்டு அலைய வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ போய் மாலையெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டு தான் அடுத்து நான் கிளம்பணும். கனி கிளம்பிட்டா, நான் கிளம்பணும். சரி போயிட்டு மகிழினி வந்து இந்த ஆப்போசிட்ல இங்க விளையாண்டுட்டு இருக்கா. அதனால அவளுக்கு தெரியாமே நம்ம போயிட்டு மாலை வாங்கிட்டு வந்துட்டு உங்களை மீட் பண்றேன். ஆக்சுவலா வந்துட்டு 10:30 மணிக்கு நல்ல நேரம்னு சொல்லிட்டு பாப்பாக்கு மொட்டை அடிக்கிற இடத்துக்கு போகணும். இப்பவே மணி பாத்தீங்கன்னா 10 ஆயிருச்சு. இப்பதான் நாங்க மாலையே வாங்க போறோம். இனி நான் வந்துட்டு எப்படி கிளம்பி போறேன்னு நினைக்கல. இந்த மேடம் வந்து பொறுமையா, யாருக்கும் அவசரம் இல்லை அப்படின்னு பொறுமையா ஓட்டுறாங்க. அதான் நான் சொல்லிட்டேன், சீக்கிரமா ஓட்டினா நான் நீட்டா வருவேன், இல்லைன்னா நான் இப்படி இந்த காஸ்டியூம்லயே வந்துருவேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதோ தெரிஞ்சு பாருங்க பழனிமலை, அதுக்கு அடியில தான் பாப்பாக்கு மொட்டை அடிக்க போறோம். ஆனா இவ்வளோ கூட்டம், தைப்பூச கூட்டம் மாதிரி இருக்குல்லடி. மழை வேற வருதா? ஓ மை காட், எப்படி அடிச்சுட்டு வீட்டுக்கு வர்றதுக்குள்ள போதும் ஆயிரும் போல இவ்வளவு கூட்டத்துல. சரி பாப்போம், மாலை வாங்குறதுக்கே போய் சிக்கிக்குவோன்னு நினைக்கிறேன் கூட்டத்துக்குள்ள. என்ன போலாமா? சாமி கும்பிடு, சாமி கும்பிடுப்பா, சாமி கும்பிடுங்க. சரி சாமி கும்பிடு.
இங்க பாரு, சாமி கும்பிடு, சாமி. இங்க சாமி, சாமி. தாத்தா சாமி கும்பிடு. மாச்சி இங்க எப்படி இங்க எப்படி இந்த தாத்தாக்கு. இதுதான் என்னோட இன்னைக்கு காஸ்டியூம். எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. கொஞ்சம் அவசர அவசரமா கட்டினதுனால அப்படிதான் இருக்கும். எல்லாம் கனி கட்டி விட்டதுதான். அவ்வளவுதான், சீக்கிரமா கிளம்பியாச்சு. எல்லாருமே கீழே நிக்கிறாங்க, பாதி பேர் கோயில்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால வேக வேகமா போகணும். போயிட்டாங்க. என்ன நடக்குது போலாமா? போலாம். நான் தான் கியூட்டா இருக்கேன். இது பிரியாக்கா. 10:45 to 11:45 நல்ல நேரம் முடியறதுக்குள்ள முடி எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்ல இருந்து கிளம்புறதுக்கே வந்துட்டு லேட் ஆயிருச்சு. நான் அண்ணா கூட வந்துட்டு பின்னாடி கனி, பிரியாக்கா, பாப்பா 3 பேர் வந்தாங்க. அண்ணா பொண்ணு 3 பேரும். அதுக்கப்புறம் மற்றவங்க எல்லாருமே வந்து ஆட்டோவில் வந்தாங்க. டைம் முடிஞ்சிருமோ அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் பார்த்தா சரியான கூட்டம். அப்புறம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நின்று எப்படியே உள்ளே போயாச்சு. அதுக்கப்புறம் முடி எடுக்க உட்காந்ததுமே மகிமாவுக்கு வந்து ஒன்றுமே புரியல, என்ன பண்ணுறாங்க என்ன. இந்த மாதிரி மகிமா உட்கார வச்சதே கிடையாது. உட்காந்தோடனே அவளுக்கு ஒன்றுமே புரியல போல. சைலண்ட்டாக இருந்தா. அவங்க மூஞ்சி பார்த்துட்டு கொஞ்ச நேரம் ஆனதும் ரொம்ப அழுக ஆரம்பிச்சிட்டா. பாதி முடி எடுத்ததுக்கப்புறமே அவளுக்கு வந்து அப்படியே தலையை பிடிச்சே வச்சிருக்கிறதுனால ஒரு மாதிரி வலிச்சிருச்சு போல. ரொம்ப அழுக ஆரம்பிச்சிட்டா. அதுக்கப்புறம் அவள் ஏதாவது ஆட்டிட்டானா, அவள் தலையில் ஏதாவது காயமாயிடுச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு பயந்துட்டே இருந்தேன். ஆனால் எப்படியோ மகிமா கோஆப்ரேட் பண்ணிட்டா. வீடியோ ஃபுல்லாக பாருங்க, தெரியும். பாத்தி என்னமோ டைலாக் இருக்குல்ல. மகி இங்க பாரு. ஏய் என்னப்பா மாமா பண்றாங்க? மகி 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 ஹாய் சொல்லு. முட்டை போட்டாச்சு. யாருமா முட்டை அடிச்சு விட்டா? சத்தியா? சத்தி தலையை பிடிச்சு வராதடி. யார் முட்டை அடிச்சு விட்டா? யாரு யாரு? மம்மி. மம்மி. உனக்கு மட்டுமே அதெல்லாம் நல்லா பெற்றுக்கோங்க. மகிழினிக்கு தனியா ஒரு பட்டணம் வேணும். மகிழினிக்கு மட்டும் இது மாதிரி இல்லையா? அதனால உங்களுக்கு தனியா ஒரு பொண்ணு. அண்ணா எனக்கும் மகிழினிக்கு 2. மகிழினிக்கு 1, எனக்கு 1. மகிழ் ஒன்று சாப்பிட்றோம். ஒன்றுமே தெரியுமா? எனக்கும் மகிழினிக்கு இப்பயே 2ன்னு சொல்லிட்டேன். நீ சாப்பாடு எடுத்து வைக்கும்போது சண்டை போடுவோம் நாங்கள். அவங்க சாப்பிட்டு எனக்கு கொடுத்துருவா, நான் சாப்பிட்டுக்கிறேன். அச்சா முட்டை கொடுத்துரு. தாத்தா மொட்டை அடிச்சுட்டே சொல்லிடு. தாத்தாவோட கையில தொட்டு பார்க்க சொல்லலாம். இங்க குனி குனி. தாத்தா கை குத்தி இருக்கு நேரம். தொட்டு பார்க்க சொல்றான். தாத்தா சொல்லிடு. தாத்தா கூப்பிடு. தாத்தா மொட்டை அடிச்சுட்டே சொல்லிடு. மொட்டை தாத்தா கூப்பிடு.
இங்க இரு. மொட்டை தாத்தா மொட்டை சொல்லிடு தாத்தா. பாய் சொல்லிடு தாத்தாக்கு. அப்புறமா வந்து பாக்குறேன் சொல்லிடு. அப்புறமா வந்து பாக்குறேன் சொல்லு. சாப்பிட்டு வரேன்னு சொல்லு. இங்க பாரு. அப்புறம் எப்படியே வீட்டுக்கு வந்துட்டு சாரீ கட்டினதுனால அப்படியே ட்ரெஸ் சேஞ்ச் எல்லாம் பண்ணிட்டு பாப்பாவுக்கு வந்து அந்த பாவாடை சட்டையெல்லாம் போட்டிருந்ததுனால ஒரு மாதிரி டிஸ்டர்பன்ஸாக இருந்திருக்கும் போல, அழுதுகிட்டே இருந்தா. அப்புறம் பாவாடை சட்டை எல்லாமே கழட்டி விட்டுட்டு அவளுக்கு வந்து இந்த மாதிரி இதெல்லாம் வச்சு விளையாண்டுட்டு இருந்தோம். கண்ணாடி போட்டுட்டு எல்லாத்துக்கிட்டையுமே வந்து கண்ணாடி போட்டு காமிச்சிட்டு இருந்தா நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு. நம்ம பிளான் பண்ணாமல் டக்குன்னு போனதுனால வந்துட்டு ரொம்ப கூட்டம். இன்னொன்று வந்து அன்னைக்கு தான் முகூர்த்த நாளும் கூடயும், அதனால சரியான கூட்டமாக இருந்துச்சு. எல்லாருக்குமே சரியான டயர்டு. அதனால எல்லாத்தையுமே சாப்பிட வச்சுட்டு அப்படியே அனுப்பி விட்டுறலான்னு சொல்லிட்டு எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. நானும் பாப்பாவுக்கு மட்டும் சாப்பாடு ஊட்டி விட்டுட்டு நான் பொறுமையா சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவ கூட விளையாண்டுட்டு இருந்தேன். ஏய் மெதுவா இல்லடி. இது என்ன சாமி மேல மண்டல என்ன சாமி? அம்மா போட்டு விடு, மம்மி போட்டு விடு கண்ணாடி. கண்ணாடி போட்டு விட்டியா அம்மாக்கு? நீ போட்டுக்க. மகி இங்க பாரு. ஸோ அவ்வளோதான், வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி இன்ஸ்டாகிராமில் வந்து எனக்கு மெசேஜ் போடுங்க. இன்னொன்று வந்து நான் இன்ஸ்டாவில் போஸ்ட் போட்டதுமே ஸ்டோரி போட்டதுமே வந்து நிறையா பேர் வந்து பாப்பாவுக்கு வந்து இந்த காஸ்டியூம் நல்லா இருக்குது, மொட்டை போட்டதும் நல்லா இருக்குன்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தீங்க. எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இன்னொன்று வந்து நிறையா பேர் என்னன்னே தெரியாமல் வந்துட்டு ஒரு சில கமெண்ட்லாம் பண்ணியிருந்தீங்க. அது பண்ணுறவங்க பண்ணிட்டு தானே இருப்பாங்க, நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்சதானே. ஆக்சுவலாக நீங்கள் என்ன பண்ணீங்கன்னு கூட எனக்கு மைண்டில் இல்லை. ஏன்னா வந்து நம்ம அதை பற்றி ரொம்ப போட்டு ஓவர் திங்கிங் பண்ணால் மட்டும்தான் அதை பற்றி நம்ம யோசிக்க முடியும். இதை பெருசாலாம் நான் எதுவுமே பேச கிடையாது. ஏன்னா வந்து நான் இது ஒரு என்டர்டைன்மெண்ட் ஒரு இதாக தான் நான் வந்துட்டு பார்க்குறேன். ஸோ இதில் எதுவுமே நான் பேசுறதுக்கு விரும்பலை. ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. இப்போ வரையுமே நமக்கு சப்போர்ட் கொடுக்குற எல்லாருக்குமே ரொம்ப 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 பெரிய தேங்க்ஸ். இன்னொன்று வந்து ரொம்ப வந்து பேட் கமெண்ட் பண்ணுறவங்கள்ட்ட நான் என்ன சொல்கிறேன்னா, தயவு செஞ்சு என்னோட சேனல் பார்க்க பிடிக்கலையா அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தயவு செஞ்சு போயிருங்க. தேவையில்லாதது நீங்களும் வந்து பேட் கமெண்ட் பண்ணுறதுக்குன்ட்டு உட்காந்து ஒரு டைம் வேஸ்ட் பண்ணி பண்ணுறீங்க. அது உங்களுக்கும் டைம் வேஸ்ட்டு, அதை படிக்கிற எனக்கும் டைம் வேஸ்ட்டு. ஸோ பிடிச்சா பாருங்கள், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடுங்க. அவ்வளோதான் நான் சொல்ல வர்றது. ஸோ இப்போ வரையும் சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப 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 தேங்க்ஸ். வந்து மொட்டை அடித்து காது குத்துற ஃபங்க்ஷன் தான், அது ஒரு ஃபங்க்ஷன் மாதிரியே நடத்த போகுது. அது பண்ணும்போது எங்களோட லவ் ஃபேமிலியெலாம் இருப்பீங்கல்ல, அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக நான் வந்து இன்டிமேட் பண்ணுறேன். அதையுமே நான் சொல்லியிருந்தேன் அந்த போஸ்ட்லேயுமே வந்து, இது பெரிய ஃபங்க்ஷன் கிடையாது, அதனால தான் நீ இன்டிமேட் பண்ணலன்னு சொல்லுவோம். ஆமாம் நீ எல்லாத்தையுமே சொல்லிட்டு செய்கிற பாரு அப்படின்னு ஒரு சிலர் கமெண்ட் போட்டிருந்தீங்க. தொடர்ந்து எங்கள் சேனலை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும், எங்கள் வீட்டில் என்ன நல்ல விஷயம் நடந்தாலும் எல்லாத்தையுமே வந்து நான் ஷேர் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸ்டார்டிங்லேருந்து என்னை ஃபாலோ பண்ணுற எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ அவங்களுக்கும் போய் நான் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கணும்னு எனக்கு எந்த அவசியமும் கிடையாது. எங்களை லவ் பண்ணி சப்போர்ட் பண்ணுறவங்களுக்கு மட்டும் நான் பதில் சொன்னால் போதும் அப்படின்ட்டு தான் நான் இருக்கேன். ஸோ வந்து பாப்பாவுக்கு ஒரு ஃபங்க்ஷனாக நடத்தும்போது நான் உங்களுக்கு எல்லாத்துக்குமே இன்டிமேட் பண்ணுறேன். இதை வந்து அக்கா ஒரு சில பேர் சொல்லியிருந்தீங்க, அக்கா என்னக்கா சொல்லாமல் திடீர்னு பண்ணிட்டீங்க அப்படின்லாம். அவங்களுக்குலாம் ரொம்ப 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 பெரிய சாரி. ஏன்னா எங்களுக்கு பிளானிங்கே கிடையாது. அன்னைக்கு வந்து ஒரு முகூர்த்த நாள், சரி இப்போயே வந்து நம்ம நாளைக்கே எடுத்துடலாம், முடி வந்து நாளைக்கே மொட்டை அடிச்சிடலாம், ரொம்ப சளி பிடிச்சிட்டு இருக்கு, இதில் என்ன நேரங்காலத்தை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்லாம் சொல்லவுமே சரின்னு சொல்லிட்டு டக்குன்னு பண்ணியாச்சு. ஸோ அதனால தான் வந்து உங்க யார்கிட்டையும் சொல்ல முடியல. ஸோ இன்னொன்று என்ன சொல்லணும்னு நினச்சேன்னா, பத்திரிக்கை அடித்து ஊர் உலகத்தையே கூப்பிட்டு பண்ண மாதிரி சில பேர் வந்து பேசுகிறீங்க கமெண்ட்ஸில் வந்து. ஸோ அவங்களுக்காக நான் சொல்லிக்கிறேன், பாப்பாவுக்கு ஹெல்த் இஷ்யூ, அதனால வந்து அவசரமாக பண்ணது, அவ்வளோதான். நீங்கள் வந்து பண்ணுற அந்த கமெண்ட்ஸ் அப்படின்லாம் பார்த்தா என்னடா என்ன பண்ணிட்டோம் இப்போ இவ்வளோ பேசுகிறாங்க அப்படின்ற மாதிரி தோணுச்சு. ஸோ அதனால தான் இதையும் வந்து உங்கள்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான vlogல உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அதுவரையும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சக்தி. மகிழினி வந்து கொஞ்சம் வெளியே போயிருக்காங்க, அவங்க மாமா கூட ரவுண்ட் போயிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்.